மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்தில் நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம் இந்த மாதிரி நிறையா வரது ஒரு வகையில் ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திடீர்னு பார்த்தா சனி வக்ர பயிற்சின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆமாம் சார், 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு தான் பேர், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குரு இன்னொரு வாய்ப்பை தராரு. ஆனால் இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். குரு அப்படிப்பட்ட ஒரு வலிமை பொருந்திய ஒரு கிரகம் அவர். ஸோ குரு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 3 பார்வைகளை செலுத்துவார். இது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 12ஆம் பார்வை. இந்த 3 இடங்களின் மூலமாக உங்கள் லைஃப்பை வேற ஒரு லெவலுக்கு ஸ்டேட்டஸ் அப்கிரேடே பண்ணி விட்டுருவார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது, 1ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது. அதே போல் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விழவே போகிறது. ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. 12ஆம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம், கடன் ஸ்தானம், இது எல்லாமே வேறு வேறு இடங்கள், ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். 9ஆம் இடம்னு கேட்டிங்கன்னா அது பாக்கியஸ்தானம், 5ஆம் வீடுங்கிறது போது பூர்வ புண்ணியஸ்தானம். அதன்படி இப்போ குருவுடைய பார்வைங்கிறது ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய லைஃப்பை மாற்றப்போகுது அப்படிங்கிறதையே சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக இந்த 4ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதனால் நிறைய சுகங்கள் அப்படிங்கிறத பெறவே போகிறீர்கள். நீங்கள் எழுந்து ஓடுவதற்கு தயாரானீங்கன்னாலே போதுமானது. உங்களுக்கான வெற்றி கோப்பையை குரு பரிசளிப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாழ்நாளில் எல்லா நேரங்கள்லையுமே இந்த கிரகங்கள் சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்போ அது போன்ற பாதகங்கள் உங்களை பெரிய லெவலுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க பார்த்திங்கன்னா வாழ்ந்த, அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க.
நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்யுது. அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லாக மாற்ற சொல்ல மாட்டேன். பெயரில் திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி வியாபாரம் சரியாக போகலை, நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து முழு இன்வால்மெண்ட்டையும் என்னுடைய உழைப்பையும் தரேன், ஆனால் வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலை சொல்கிறேன். வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பேரை அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.